give your introduction by saying your name, your profession, and from where you are connected. ஹலோ கேக்குதா? கேக்குது, சொல்லுப்பா. நீ எங்க இருந்து பேசுற? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? முத்துசெல்வன் பிபிஏ தேர்ட் இயர் பண்றேன். அருணோட ஃப்ரெண்டு நான், அருண் சொன்னா அதான் பண்ணிட்டு இருக்கேன். அருண் தான் ஐடியா கொடுத்தான் ஆம்பிவே பத்தி. ஓகே ஓகே, வெல்கம் முத்து. தேங்க்ஸ் தேங்க்ஸ். ओके सर, क्या मैं स्टार्ट कर लूं? ओके अभी हाँ कर लीजिए. ठीक, थैंक यू सर. ஓகே, இன்னைக்கு நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பத்தி பேச போறோம். அதாவது பீப்புள் ஹூ ஆர் ஒர்க்கிங், பீப்புள் ஹூ ஆர் நாட் ஒர்க்கிங், பீப்புள் ஹூ ஆர் ஸ்டடிங், அவங்களுக்கு எல்லாருக்குமே சேர்ந்த ஒரு சம்பந்தப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டியை பத்தி இன்னைக்கு நம்ம பேச போறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஒரு நிமிஷம், எல்லாருக்கும் என் ஸ்லைடு தெரியுதா அப்படின்னு தெரிஞ்சா ஹேண்ட் ரைஸ் பண்ணி சொல்லிடுங்க. அப்படி இல்லைன்னா சாட் பாக்ஸ்ல உங்க ஸ்லைடு எனக்கு தெரியுதுன்னு சொன்னீங்கன்னா வில் பி மோர் கம்ஃபர்டபுள் ஃபார் மீ. Okay, okay. Thank you, Muthuselvan. Okay, I'll continue now. So, whyன்ற ஒரு கேள்வி வந்து பொதுவா எந்த பிசினஸ் பண்ணாலும், ஓகே ஒன் செகண்ட். ஆக்சுவலி சில உங்களுக்கு என்னுடைய ஸ்லைடு தெரியலன்னு சொல்றாங்க. ஒரே நிமிஷம், நான் செக் பண்ணிக்கிறேன். ஹோப்ஸோ இப்போ என் ஸ்லைடு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் அப்படியே கண்டினியூ பண்றேன், நீங்க கேளுங்க. ஸோ வை அப்படின்ற ஒரு பொதுவான கேள்வி, நம்ம எந்த பிசினஸ் பண்ணாலுமே இல்லை எங்க ஒர்க் பண்ணாலுமே நம்மளுக்கு அந்த வைன்றது நம்மளுக்கு கிளியரா இருக்கணும். சில பேர் இப்ப நான் இங்க இருந்து ஒரு இடத்துக்கு போறேன். இப்ப நான் சென்னையில இருக்கேன். கரண்ட் ஐம் லிவிங் இன் சென்னை. அண்ட் வென் ஐம் கோயிங் டு பெங்களூர், இஃப் ஐம் கோயிங் டு தில்லி, ஐ ஷுட் நோ த எக்ஸாக்டா எனக்கு தெரியணும் நான் எதுக்காக போறேன்ட்டு. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம பிசினஸ் பண்றோம் இல்ல நம்ம எங்கேயாவது வேலை பாக்குறோம்னா நம்ம வை கிளியரா இருக்கணும். அதாவது சில பேர் வந்து எக்ஸ்ட்ரா இன்கம்காக ஒரு ஒரு இடத்துல ஒர்க் பண்றாங்க. இல்ல சில பேருக்கு வந்து டைம் ஃப்ரீடம் வேணும். அதாவது நிறைய இங்க ஒரு குட்டி குட்டி பாயிண்ட்ஸ்ல எழுதி வச்சிருக்காங்க. லைக் உங்களுக்கு என்ன வேணும், உங்க வை என்னவா நீங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த பினான்சியல் ஃப்ரீடம்க்கு சில பேர் வேலை செய்யறாங்க. சில பேர் வந்து மத்தவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும், மத்தவங்களுக்கு கொஞ்சம் நான் உதவி பண்ணி அவங்களை இங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும், ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஸ்டேஜ் கொண்டு போகணும். அந்த மாதிரியான பீப்புள் கூட இருக்காங்க. சோ வைன்றது யாரா இருந்தாலும் வை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி கிளியரா இருக்கணும் நம்மளுக்கு. சோ இப்போ வந்து செக் யூர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பேஷன். இன்ட்ரெஸ்டும் பேஷனும் நம்ம சேர்ந்து செக் பண்ணணும். அதாவது எப்படின்னா வந்து சில பேர் வந்து லுக்கிங் ஜோன்ல இருப்பாங்க. நான் ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இப்ப நான் காலேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் காலேஜ் முடிச்சிட்டேன். ஐ எம் ட்ரைங் ஃபார் தி பேங்க் எக்ஸாம்ஸ். லைக் அதாவது நான் ஒரு லுக்கிங் ஜோன்ல இருந்தேன். ஆனா இப்ப குவாரண்டைன்ன்றனால, லாக்டவுன்ன்றனால என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ இந்த பிசினஸ்க்கு வந்தேன். நான் நிறைய விஷயம் கத்துக்கிறேன். நான் நல்லா பண்றேன். நான் நிறையவே வந்து நிறைய பேர் சொல்லி கொடுக்குறாங்க. சிலவங்க வந்து என்ன பாராட்டுறாங்க. எதனால? பிகாஸ் ஐ வாஸ் இன் அ லுக்கிங் ஜோன். சோ சில பேர் லுக்கிங் ஜோன்ல இருப்பாங்க, சில பேர் ஆம்பிஷியஸா இருப்பாங்க. இப்ப ஆம்பிஷியஸா பாத்தீங்கன்னா, எனக்கு நிறைய கனவு இருந்துச்சு. நான் அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் எனக்கு இன்னும் நிறைய இருக்கு. நான் ரொம்ப ஆம்பிஷியஸா இருக்கேன் அப்படின்றவங்க பேர் கூட இருப்பாங்க. அவங்களுக்கான பிசினஸ் தான் இது. அண்ட் இப்போ வில்லிங் டு லேர்ன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வில்லிங் டு லேர்ன்னா இப்ப எனக்கு ஒரு சைக்கிள் ஓட்ட தெரியுதுன்னா, திடீர்னு என் கையில ஸ்கூட்டி கொடுத்தா என்னால ஓட்ட முடியாது. பிகாஸ் எனக்கு அது தெரியாது. அதுக்காக நான் கத்துக்கணும். ஸோ வில்லிங் டு லேர்ன், த பீப்புள் ஹூ ஆர் ரெடி டு லேர்ன் அண்ட் த பீப்புள் வில்லிங் டு சேஞ்ச். அதாவது நான் கத்துக்கினா போதாது, நான் வந்து சில மாற்றம் என்னுடைய லைஃப்ல, என்னுடைய ஷெட்யூல்ல தேவைப்படும். ஸோ அந்த வில்லிங் டு சேஞ்ச் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கிறவங்களுக்கான பிசினஸ் இது. அதுவும் இல்லாம வாண்ட் டு ஸ்டார்ட் அப் அஃபோர்டபிள் பிசினஸ். அதாவது சிலவங்க நிறைய பேர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க.
ஆனா என்னால அவ்வளோ பெருசா அஃபோர்ட் பண்ண முடியாது, என்னால அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்றவங்க கூட இருப்பாங்க. சோ இங்க வந்து என்னன்னா வந்து யூ நீட் டு ஜஸ்ட் உங்களுக்கான ஒரு அஃபோர்டபுளான ஒரு பிசினஸ் இது. I'll go with the next slide. ஓகே. இங்க ட்ரீம்ஸ் இருக்கு, வேல்யூஸ் இருக்கு. சோ ட்ரீம்ஸும் வேல்யூஸ்ல பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் ட்ரீம்ஸ் இருக்கு. அதாவது இப்போ இப்போ ஒரு ட்ரீம்ஸும் வேல்யூஸும் இப்ப நான் என் ஃபேமிலி இப்ப சென்னையில இருக்கு. ஆனா எனக்கு புடிச்ச ஒரு வேலை. ஐ கேன் சே லைக் ஏதாவது எனக்கு ஒரு புடிச்ச வேலை வந்து தில்லில எனக்கு கிடைச்சிருக்கு. இல்ல வந்து ஹைதராபாத்ல கிடைச்சிருக்குன்னா, நான் என் ஃபேமிலிய சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அங்க போணும். பிகாஸ் அது என் கனவு. நான் என் கனவ ஃபுல்ஃபில் பண்ணணும்னா, ஒரு விஷயத்த நான் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். அதாவது இங்க ஒரு ஃபேமிலிய விட்டுர்றேன்னா, இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நான் வந்து நெறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஆனா, என்னால அது பண்ண முடியல. பிகாஸ் நான் என் ட்ரீம்ஸ ஃபுல்ஃபில் பண்றேன்னா, அந்த இருக்கிற இருக்கிற குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நான் அதுல குடுத்துடுறேன். நல்ல வாழ்க்கை வாழணும்ன்ட்டு. என்ன ஆகுதுன்னா, இங்க வேல்யூஸ்லாம் அப்படியே என்னால வந்து 2மே ஹேண்டில் பண்ண முடியல. ஏதாவது ஒண்ணு வந்து வேற வழி இல்லாம விடுற மாதிரி இருக்கு. ட்ரீம்ஸ் பாத்தீங்கன்னா, நான் இப்ப ட்ரீம்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணணும்னா, ஏதாவது ட்ரீம்ஸ் விடணும். ட்ரீம்ஸ் விட்டா தான் என்னால ஃபேமிலி கூட இருக்க முடியும். மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அதாவது 2மே என்னால அட் அ டைம் வந்து பாத்துக்க முடியாது. ஏதாவது ஒண்ணு விட்டு குடுக்குற மாதிரி இருக்கும். 2மே அட் அ டைம் கிடைக்காது. நெறைய பேர் இருப்பாங்க. நானே எக்ஸாம்பிள் சொல்றேன். லைக் மை நேட்டிவ் இஸ் ஹரியானா. ஓகே. நான் அங்க தான் பொறந்தேன். ஆனா எங்க அப்பா இங்க வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. வேற வழி இல்லாம ஹி இஸ் ஹியர். சோ வி ஆல் ஆர் ஹியர். நாங்க எல்லாரும் இங்க இருக்கிறனால நாங்க என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டோம். எங்க நேட்டிவ் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டோம். இட்ஸ் ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள் ஐ அம் கிவிங் யூ. அதாவது என்னன்னா ஒரு விஷயத்த நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது நீட்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாங்குற இன்கம், நம்ம எங்க வேலை செஞ்சாலும், இப்ப நான் ஒரு இடத்துல வேலை செய்றேன். எனக்கு குறிப்பிட்ட லைக் ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக்கா எனக்கு இவ்ளோதான் இன்கம் வருதுன்னா, அந்த இன்கம்ம வச்சு என்னுடைய நீட்ஸயும், ட்ரீம்ஸயும் என்னால ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. நான் சும்மாவே ஒரு ஷாப்பிங் போறேன்னு வச்சுக்கோங்க. சும்மா ஷாப்பிங் போனா என்னால வந்து சீக்கிரமா எனக்கு இது வேணும் அப்படின்னு நினைச்சாலும், ஃபர்ஸ்ட் நான் பாக்குறது வந்து பிரைஸ் டாக். பிரைஸ் டாக பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்னால வாங்க முடியுமா? முடியாதான்றதே நான் முடிவு பண்ணுவேன். ட்ரீம்ஸ் பார்த்தீங்கன்னா, எனக்கு ட்ரீம்ஸ் நெறைய இருக்கு. ஆனா என்ன பண்றது? என்கிட்ட அந்த அளவுக்கு இன்கம் இல்ல. என்கிட்ட அந்த இன்கம் சோர்ஸ் என்னோட குட்டியா இருக்குது. என்னோட பாக்கெட் சைஸ் குட்டியா இருக்கனால எங்கேயும் ஐ அம் நாட் ஏபிள் டூ ஃபுல்ஃபில் மை நீட்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ். ஏதாவது நான் விட்டுர்றேன். என்னால வேற வழி இல்ல. பிகாஸ் இன்கம் அப்படி இருக்கு. நம்ம வேலை செய்ற இடம் அப்படி. நம்ம வேலை பண்றது அப்படி. நெக்ஸ்ட் இஸ் பிசினஸ் ஓனர். பிசினஸ் ஓனர்ல பாத்தீங்கன்னா, அதாவது இதுல வந்து 4 கேட்டகரி இருக்கு. ஒன் இஸ் ESBIன்னு சொல்லுவாங்க இத. E ஃபார் எம்ப்ளாயீஸ், S ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்ட். எம்ப்ளாயீஸும் செல்ஃப் எம்ப்ளாயீஸ பாத்தீங்கன்னா, எம்ப்ளாயீஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு இடத்துல ஒருத்தவங்களுக்கு கீழ வேலை செய்றாங்க. நெறைய பேர் இருக்காங்க. ஒருத்தவங்க இப்ப இப்ப நான் ஒரு ஒரு கம்பெனில வேலை செய்றேன்னா, ஐ அம் கால்ட் அஸ் அன் எம்ப்ளாயி. சோ அங்க என்ன நடக்குதுன்னா, நான் என் டைம் குடுக்குறேன். பதிலுக்கு எனக்கு என்ன கிடைக்குது? காசு கிடைக்குது. விச் இஸ் இன்கம். அதுவே செல்ஃப் எம்ப்ளாயி என்கிட்ட இஃப் ஐ அம் ஹேவிங் அ கிளினிக் ஆர் இஃப் ஐ அம் ஹேவிங் அ பார்லர் வாட் எவர் தட் இஸ் கால்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு. அதாவது நான் என்னைக்கு அந்த கடையை திறக்கிறேனோ அன்னைக்கு மட்டும் தான் எனக்கு இன்கம் வரும். எனக்கு அதுக்கு அன்னைய நாள் காசு வரும். இப்ப என்னுடைய கடை இல்ல வந்து என்னுடைய கிளினிக் மூடி இருக்குன்னா ஐ ஒன்ட் கெட் மணி. அதாவது இந்த எம்ப்ளாயும் செல்ஃப் எம்ப்ளாயும் 95% வேலை செய்யறாங்க. ஓகே. சாட்டர்டே சண்டேஸ் உங்களுக்கு ஹாலிடேஸ் இருக்கும். வேற வழி இல்லாம உங்க லீவ் எடுத்துக்க ஆகணும். இருந்தாலும் சில பீப்பிள் ஓவர் டைம் பண்ணிட்டு எவ்ளோ நான் 24 ஹார்ஸ் தாண்டி யாராலயும் ஒர்க் பண்ண முடியாது. ரைட்? சோ எம்ப்ளாயீஸ் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாயீஸ் உடைய பிளேஸ் அதுதான். அவங்களுக்கு குடுக்குற டைமுக்கு அவங்களுக்கு ஏத்த மாதிரி இன்கம் கிடைக்குது. பிசினஸ் ஓனர்ஸ். இஃப் ஐ டாக் அபவுட் பிசினஸ் ஓனர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, நான் இப்ப பிசினஸ் ஓனர். நெறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பிசினஸ் ஓனரா இல்ல நான் இப்ப குட்டி டீ கடை வச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் சேயிங் நான் ஒரு குட்டி டீ கடை வச்சிருக்கேன்னா, சில பேர் நினைப்பாங்க நான் ஒரு பிசினஸ் ஓனர். பட் இட் இஸ் நாட் சோ. அது பிசினஸ் ஓனர் கிடையாது. அதாவது உங்களுக்கு கீழ 500 பிளஸ் எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்றாங்கன்னா மட்டும் தான் யூ ஆர் கால்ட் அஸ் அ பிசினஸ் ஓனர். வேர் பீப்பிள் ஒர்க் ஃபார் யூ. நெறைய பேர் உங்களுக்கு வேலை செய்வாங்க. நீங்க நீங்க ஒரு நாள் இந்த பிசினஸ் இப்ப நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு கீழ ஒரு 500 பிளஸ் பீப்பிள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னா நீங்க ஒரு நாள் கூட நீங்க வந்து உங்களுடைய வேலைக்கு போலன்னா உங்களுக்கான இன்கம் உங்களுக்கு வந்துட்டு தான் இருக்கும். தட் இஸ் கால்ட் பிசினஸ் ஓனர்ஸ். இன்வெஸ்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பெரிய ஹியூஜ் அமௌண்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க. காசு நெறைய இன்வெஸ்ட் பண்றீங்க. ஐ கேன் கிவ் an எக்ஸாம்பிள் ஆஃப் ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ், ரிலையன்ஸ் ஸ்மார்ட், ஜியோ வாட் எவர். இவங்க என்ன பண்ணிருக்காங்க? முகேஷ் அம்பானி சார் என்ன பண்ணிருக்காங்க? அவங்க வந்து ஹியூஜ் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த அமௌண்ட்க்கு இஸ் கெட்டிங்
பெய்டு, லைக் அவருக்கு அந்த காசு வந்துட்டே இருக்கு. சோ இது வந்து சடனா நம்மளால இவ்ளோ பெரிய அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். சோ இப்ப நம்ம பார்க்க போறது வந்து பிசினஸ் ஓனர்ஸ பத்தியும் செல்ஃப் எம்ப்ளாயிஸ பத்தியும் இந்த 3 பேரை பத்தி பார்க்க போறோம். எம்ப்ளாயி அண்ட் செல்ஃப் எம்ப்ளாயிஸ் பாத்தீங்கன்னா வாழ்க்கை பூரா எத்தனை மணி நேரம் அவங்க ஒர்க் பண்றாங்கன்றதுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். 40 hours a week, ஒரு 40 hours if they are workingனா 50 weeksல அவங்க இத்தனை, அதாவது இது ஒரு குட்டி கால்குலேஷன் பண்ணிருக்காங்க. இத்தனை வாரம், இத்தனை மாசம், இத்தனை வருஷம் அவங்க ஒர்க் பண்றாங்க, லைஃப் லாங் ஒர்க் பண்றாங்கன்னா அவங்க எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணிருக்காங்கன்ற ஒரு எஸ்டிமேட் கொடுத்திருக்காங்க, which is 1 lakh hours அவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க. எம்ப்ளாயிஸும் சரி செல்ஃப் எம்ப்ளாயிஸும் சரி ரெண்டு பேருக்கும் ஆல்மோஸ்ட் லைஃப் அவங்க ஒர்க் பண்றதெல்லாம் சிமிலரா தான் இருக்குங்க. அதாவது இவ்ளோ நேரம் வேலை செஞ்சதுக்கு அப்புறம் கூட அவங்களுக்கான இன்கம் வந்து அந்த அளவுக்கு பெருசா அப்படிலாம் கிடையவே கிடையாது. கொடுத்திருக்க இன்கம் தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆனா அவங்க வாழ்க்கை பூரா ஒர்க் பண்ணிருக்காங்க, which is 1 lakh hours they have worked. If you just come to business owners, which is business quadrant கிட்ட வரீங்கன்னா இங்க அசர்ட் கிரியேட் பண்றாங்க, கிரியேட்டிங் அண்ட் அசர்ட். வேறஸ் நீங்க உங்களுக்கு கீழே ஒரு 6 பேர் நீங்க செய்யற வேலை, நீங்க ஒரு 6 பேருக்கு உங்களுக்கு கீழே சொல்லி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப உங்களுக்கு கீழே 6 பேர் இருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்ச வேலை நீங்க ஒரு 6 பேருக்கு சொல்லி கொடுக்குறீங்க. அந்த 6 பேர் உங்களுக்கு அந்த 6 பேர் உங்களுக்கு ஒர்க் பண்றாங்க. அதுதான் நான் போன ஸ்லைட்ல சொன்ன மாதிரிதான். உங்களுக்கு கீழே ஒர்க் பண்றாங்க, நீங்க ஒரு நாள் ஆபீஸ் போல, இல்ல நீங்க இன்னைக்கு வேலை பார்க்கலன்னா கூட உங்களுக்கு இன்கம் வராமலாம் இருக்க போறது கிடையாது. உங்களுக்கு வர்றது வந்துட்டே தான் இருக்கும். பிகாஸ் உங்களுக்கு கீழே இத்தனை பேர் வேலை செய்யறாங்க, which is called business owners. அதாவது அந்த பிசினஸ் ஓனர்ஸ் என்ன பண்றாங்க, பெருசா என்ன பண்றாங்க, ப்ராடக்ட்ஸ், எஜுகேஷன்ஸ், இன்சென்டிவ்ஸ் இதெல்லாம் அவங்க வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கு, அவங்களுக்கு நாலேஜ் இருக்கு, அந்த சிஸ்டம் இருக்கு. தே ஹேவ் ஒரு நல்ல சிஸ்டம் அவங்க பில்ட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு கீழே நிறைய பேர் வேலை செய்யறாங்க. ஸோ தே ஆர் கால்ட் அஸ் பிசினஸ் ஓனர்ஸ். அண்ட் இங்க என்ன பண்ணிருக்காங்க, பிசினஸ் ஓனர் ஒரு அசர்ட்டை கிரியேட் பண்ணிருக்காங்க. நாம இப்ப நார்மலா நம்ம லைஃப்ல நடக்கிறது என்னன்னு நான் சொல்றேன் இப்போ உங்களுக்கு. இது நம்மளுடைய கரண்ட் சிச்சுவேஷன், which is called industrial age model. Okay. இப்போ we are going to talk about current situation. இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க சிச்சுவேஷனை பத்தி நம்ம பேச போறோம். நடுவுல இருக்கிறது நீங்க, you are in the between, and உங்க லெஃப்ட் அண்ட் ரைட்ல என்ன நடக்குதுன்னா, நீங்க ஒரு இடத்துல வேலை பாக்குறீங்க. அதே மாதிரி அந்த வேலைன்றது உங்களுக்கு ஃபிக்ஸ்டு கிடையாது. நீங்க கொஞ்ச நாள் அங்க ஒர்க் பண்றீங்க, அப்புறம் நீங்க விட்டுருவீங்க. அதெல்லாம் வேற விஷயம். இப்ப எக்ஸாம்பிள் நான் சொல்ல போறது வந்து, ஐ எம் ஒர்க்கிங் இன் அ பேங்க். நான் ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எக்ஸாம்பிள் ஐ கேன் டேக் ஆக்சிஸ் ஆர் ஐசிஐசிஐ. நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய வேலை என்னன்னா, ஐ ஹேவ் டு கிராப் கஸ்டமர்ஸ். நான் கஸ்டமர்ஸை கிராப் பண்ணிட்டு அந்த பேங்க்குக்கு கொடுக்குறேன். அந்த பேங்க் கொடுத்துட்டு எனக்கு ஆன இன்கமும் எது இருந்தாலும் எனக்கு கிடைக்குது, which is I'm giving my time, which is my timeல வந்து அந்த டைம்ல நான் என்ன கொடுக்குறேன், என்னுடைய கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு தரேன். புடிச்சு அவங்களுக்கு கஸ்டமர்ஸ் தந்துட்டு இருக்கேன். அண்ட் எனக்கு பதிலுக்கு என்னோட இன்கம், எனக்கு என் மணி கிடைக்குது. அதாவது நான் அவங்களோட அசர்ட்டை பில்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நாளைக்கே நான் அந்த பேங்கை விடுறேன்னா அந்த கஸ்டமர்ஸ் என் கூட வர போறது கிடையாது. அவங்க அங்கதான் இருப்பாங்க. அவங்களுக்கான அசர்ட்டை நான் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டேன். when you come on your left, which is their shop, நான் வேற ஏதோ இப்ப நான் அதேதான் எக்ஸாம்பிள் நான் திரும்ப ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் தான் சொல்லுவேன். பிகாஸ் lot of people are doing that. Lot of people are buying products or seri things or seri whatever. It is very much like known shops. So that's why I'm saying that. இப்ப அவங்க கடைக்கு போறேன்னா, which is ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ்க்கு நான் போறேன்னா, நாங்க என்ன பண்றேன், எனக்கு வந்த இன்கம், எனக்கு வந்த மணியை நாங்க கொடுத்துட்டு what I'm getting products. I'm getting products from there. The thing is, I am building their business, their asset. Now I'm building their asset by getting their products and giving my money. இங்க எனக்கு எந்த அசெட்டுமே கிரியேட் ஆகல. காசு வருது போகுது, தட்ஸ் ஆல். ஒண்ணுமே நடக்கல, நான் யூஸ் பண்றேன். அதாவது அவங்க அசெட்டை நான் பில்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது நெக்ஸ்ட் உங்களுடைய சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா, இது உங்களுடைய ஃபியூச்சர் சிச்சுவேஷன். இது பேர் வந்து இன்ஃபர்மேஷனல் ஏஜ் மாடல். சோ இங்க ஒரு குட்டி சேஞ்ச் வந்திருக்கு. அதாவது யூ ஆர் இன் பிட்வீன், as I said you before. உங்க லெஃப்ட் அண்ட் ரைட்ல உங்க நெட்வொர்க், உங்க சிஸ்டம் which you have created, அங்கதான் நீங்க வேலை செய்யணும். யுவர் ஸ்டோர் வேர், நான் வாங்க போறது என்னுடைய சொந்த ஸ்டோர்ல இருந்தே தான் நான் வாங்க போறேன். இங்க என்ன பண்றீங்க, சேம் தான். நீங்க உங்களோட டைம் கொடுக்குறீங்க, உங்களுடைய கஸ்டமர்ஸும் இங்க கொடுக்குறீங்கன்னா நீங்க உங்களுடைய அசர்ட்டை தான் நீங்க பில்ட் பண்றீங்க. நீங்க கொடுக்குற டைம்க்கு what you're getting back money, which is as in your income.
And here what you're doing is on your left, you're giving money and you're getting products from your own store. Whereas you're building your own asset in both these sides because you're working in your own network. உங்க நெட்வொர்க், உங்க சொந்த நெட்வொர்க்ல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால என்ன நடக்குதுன்னா your asset has been created. Sorry. ஓகே, இது வந்து ஒரு குட்டி எக்ஸாம்பிள் இங்க கொடுத்திருக்காங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க பத்தி கொடுத்திருக்காங்க. அதாவது ஊபர் இருக்கு. ஊபர் என்ன பண்ணுது? ஊபர் ஹாஸ் கிரியேட்டட் an வெப்சைட். வேறஸ் அதுல ஒர்க் பண்ற எத்தனை வண்டி இருக்கு ஊபர் கிட்ட? எத்தனை வண்டி இருக்கு ஊபர் கிட்ட? ஊபர் என்ன பண்ணுது? ஊபர் வந்து ஒரு வெப்சைட் தான் கிரியேட் பண்ணிருக்கு. ஆனா அந்த வண்டி, if I am having a car, what I'm doing is I'm just going to Uber for a help, whereas people are using that website. அந்த வெப்சைட்டை யூஸ் பண்றாங்க. அது ஊபரோட சொந்த வண்டி கிடையாது. ஊபர் has created just in a website. அதாவது அது ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்கு for people who are not having a work. I just request if somebody has unmuted yourself, please can you just mute yourself? I don't know, my screen has been shared, so thank you. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன். ஊபர்ன்றது நம்ம வீட்ல இருந்து வெளியில போனாலே first thing which comes into our mind is Uber, Ola, and for staying we have OYOs. So these things are like அவங்க ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துட்டாங்க. அதுக்கேத்த மாதிரி லைபிலிட்டி வந்து நம்ம சொந்த லைபிலிட்டி தான் நம்ம அங்க யூஸ் பண்றோம். ஆனா அந்த வெப்சைட் கிரியேட் பண்ணவங்களுக்கு 70% கிடைக்குது. ஆனா அந்த பர்சன் ஹூ இஸ் டூயிங் அவங்களுக்கு 30% தான் கிடைக்குது. இப்போ நம்ம our own பிளாட்ஃபார்ம் இங்க பாத்தீங்கன்னா FMCGன்னு கொடுத்திருப்பாங்க. இது நம்மளுடைய ஸ்டோர், டெய்லி கன்சப்ஷன் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளுடைய ஸ்டோர் பத்தி சொல்ல போறேன் இப்ப நானு. FMC ஃபுட். ஓகே, FMC. இப்போ இதோடைய பெஸ்ட் திங் நான் என்ன சொல்லணும்னா, இது ஒரு ரொம்ப நல்ல எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஈஸியா புரியும் இதுல. கண்டிப்பா இப்போ நான் ஒரு குட்டி ப்ராடக்ட் வாங்குறேன், எந்த ப்ராடக்டா வேணாலும் இருக்கட்டும். ஐ கேன் சே என் போனோட பேக் கேஸ் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். என் போனோட பேக் கேஸ் உடைய ரேட் வந்து 100 to 150 இருக்கும். அந்த 100 to 150 வந்து ஒரு நாள்ல நான் வாங்குறேன். எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட நான் சொல்றேன் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட நெய்பர்ஸா இருக்கட்டும், என்னோட சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், பிகாஸ் it's very normal and it's very obvious people just get things and put into their stories and status. People are very much fast இப்போ இந்த வேர்ல்ட்ல. சோ இது பாக்குறவங்க உங்க போன்ல நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதை பார்த்தாங்கன்னா they'll definitely go for it. அவங்க போவாங்க, அதே எந்த கடையில வாங்கினேன்னு கேட்பாங்க, வாங்குவாங்க. அதாவது நீங்க வாங்கின ஒரே ஒரு பேக் கேஸ் வந்து 100 to 150 தான். அதோட ஒரே ரேட் மட்டும் தான் சொல்றேன், 100 to 150 தான். ஆனா இங்க இத்தனை பேர் இருக்காங்க, இத்தனை பேர் உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அந்த 100 to 150 உடைய ப்ராடக்ட் வந்து 90,000 பீப்புள் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாள்ல மட்டுமே 1 crore சேல் ஆயிருக்கு அந்த பர்டிகுலரான ப்ராடக்ட்க்கு. So இது வந்து ஒரு just an example that if you are getting things on your own store, what is the difference by getting from other stores and getting from your store? Next is network marketing turnover around the world. அதாவது நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் உடைய டர்ன் ஓவர் வந்து இதுல கொடுத்திருக்காங்க. கண்ட்ரீஸ் கொடுத்திருக்காங்க, பாப்புலேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்ப நான் USA பாத்தீங்கன்னா 32 crore அதோடைய பாப்புலேஷன். ஆனா when it comes to turnover அது 10 மடங்கு அதிகமா இருக்கு. சைனாக்கும் அப்படிதான் இருக்கு, எல்லா கண்ட்ரீஸ்க்கும் அப்படிதான் இருக்கு. ஆனா நம்ம இந்தியாவுக்கு பாத்தீங்கன்னா 132 crore அதோடைய பாப்புலேஷன். ஆனா அதோட டர்ன் ஓவர் பாத்தீங்கன்னா 7,800 crore மட்டும் தான் இருக்கு. ஏன்னா இது வந்து 2018 உடைய எஸ்டிமேட் போட்டிருக்காங்க. அதாவது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இந்தியா கொஞ்சம் பின்னாடி தான் இருந்திருக்கு. அதனால people have said that India is in a sleeping giant. Estimated to achieve 64,500 crore by 2025. அதாவது அப்போ எஸ்டிமேட் போட்டிருக்காங்க. நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல மட்டுமே 2025ல வந்து நம்மளுடைய டர்ன் ஓவர் எவ்வளவு இருக்கும்னா 64,500 இருக்கும் அப்போ போட்டிருக்காங்க. சோ இப்போ லாக்டவுன் ஆகுனனால மேபி இட் வுட் ஹேவ் இன்க்ரீஸ்ட். கண்டிப்பா அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா லாட் ஆஃப் பீப்புள் ஆர் தேர் ஒர்க்கிங் ஃபார் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பயங்கரமா போயிட்டே இருக்கு. பீப்புள் ஆர் கெட்டிங் அவேர் ஆஃப் இட். பீப்புள் ஆர் ஸ்டார்டட் டு ஒர்க் ஆன் இட். சோ கண்டிப்பா இந்தியா வந்து நெக்ஸ்ட் அப்கமிங் இயர்ஸ்ல வந்து இட் வில் அச்சீவ் இட்ஸ் எஸ்டிமேட். நம்ம இவ்வளவு நேரமா ஒரு கம்பெனியை பத்தி பேசிட்டு இருக்கிறது வந்து இதுதான்.
Amway. Amwayன்ற கம்பெனி, this is the facts about Amway 2.0. எல்லாத்துக்கும் ஒரு விஷன் இருக்கும். நம்ம ஒரு ஃபோன், ஆண்ட்ராய்ட் ஃபோனா இருக்கட்டும், ஆப்பிள் ஃபோனா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரு விஷன் இருக்கும். ஸோ இது ஆம்வேயோட 2.0 விஷன். ஸோ த ஃபேக்ட் அபவுட் ஆம்வே. இப்போ நான் ஃபேக்ட்னா என்னன்னு சொல்லிடுறேன். நிறைய பேர் வந்து இப்போ புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல, பட் நானே சொல்றேன் இப்போ. இல்லைன்னா நான் கேட்டிருப்பேன் அவங்க கிட்ட. அதாவது ஃபேக்ட்னா என்னன்னா வந்து, ஃபேக்டும் ஒப்பீனியன்லும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஃபேக்ட் பாத்தீங்கன்னா இப்ப மழை பெய்யுது, அதான் ஃபேக்ட். ஆனா எனக்கு மழை பிடிக்கும், எனக்கு மழை பிடிக்காது, அது வந்து ஒப்பீனியன். சோ இது ஃபேக்ட் அபவுட் ஆம்வே. சோ இதோட ஃபேக்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்பர் 1 டைரக்ட் செல்லிங் பிசினஸ் இன் தி வேர்ல்ட். ஆம்வே வந்து நம்பர் 1 டைரக்ட் செல்லிங் பிசினஸ். 8.8 பில்லியன் இன் 2018 குளோபல் சேல். அதாவது குளோபல் சேல் எவ்வளவு ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா 8.8 பில்லியன். இது வந்து 2018 தான் கொடுத்திருக்காங்க. அப்போ அவ்வளவு ஆயிருக்குன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த லாக்டவுன்ல இவ்ளோ எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு. பீப்புள் ஹூ வேலை இல்ல பண்றதுக்கு, எம்ப்ளாயிஸ் ஆர் தேர் பட் தேர் இஸ் நோ ஒர்க். அப்போ இந்த பீப்புள் ஹேவ் ஜஸ்ட் ஜாயின் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கிட்ட ரொம்ப போயிருக்காங்க. ஸோ கண்டிப்பா 2020ல பாத்தீங்கன்னா அதோடைய எஸ்டிமேட் எல்லாம் பயங்கரமா இருக்கும். பிகாஸ் அப்பவே 8.8 பில்லியன்ஸ் இருந்திருக்காங்க. 6.3 பில்லியன்ஸ் இன் போனஸ் அண்ட் இன்சென்டிவ்ஸ் பெய்டு சின்ஸ் 1959. 1959ல இருந்து இப்ப வரையுமே அவங்க வந்து 6.3 பில்லியன்ஸ் போனஸும் இன்சென்டிவ்ஸும் கொடுத்திருக்காங்க. நிறைய கம்பெனிஸ் இருக்கும், நிறைய பிசினஸ் இருக்கும் வேர் அவங்க வந்து குடுக்குறேன்ட்டு விட்டுருவாங்க. சிலவங்க இன்சென்டிவ்ஸ் கொடுக்காம விட்டுருவாங்க, சிலவங்க போனஸ் கொடுக்காம விட்டுருவாங்க. நிறைய கம்பெனிஸ் இருக்கு. சில கம்பெனிஸ்லாம் திறப்பாங்க, எப்ப திறந்தாங்க, எப்ப மூடினாங்க, எப்ப முடிஞ்சதுன்னே தெரியாம கூட இருக்கும். நிறைய கம்பெனிஸ் இருக்கு அந்த மாதிரி. இங்க வந்து அப்பையில இருந்து இப்ப வரையுமே they have given 61.3 பில்லியன் போனஸஸ் மட்டும் கொடுத்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து இது எந்த பிளேஸ் ஹோல்டு பண்ணுனா, திஸ் இஸ் ஹோல்டிங் 32nd பிளேஸ் இன் அமெரிக்காஸ் லார்ஜஸ்ட் பிரைவேட் கம்பெனிஸ்ல. அதாவது இந்தியான்னு சொல்ல முடியாது, திஸ் இஸ் அமெரிக்காஸ் லார்ஜஸ்ட் பிரைவேட் கம்பெனில வந்து இது 32nd பிளேஸ்ல இருக்கு. ரொம்ப கஷ்டம். மத்த கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சீரியஸாவே நானே பார்த்திருக்கேன். நிறைய கம்பெனிஸ் எப்போ வந்துச்சு எப்போ போச்சுன்னே தெரியல. நிறைய பேர் அதுல இன்வெஸ்ட் வேற பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் இஸ் 1200 பிளஸ் பேட்டன்ட் அண்ட் பேட்டன்ட்ஸ் பெண்டிங். பேட்டன்ட்னா பாத்தீங்கன்னா அது ஆத்தரைஸ்டு வாங்கணும். ஆத்தரைசேஷன் நம்மளுடைய மேல இருக்கிறவங்க நிறைய பேர் அதை சைன் பண்ணணும், அதை டெஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அது வந்து அந்த ப்ராடக்ட் அப்ளிகபிளா, ஓகே இது நல்லா யூஸ் ஆகுது, வி கேன் கோ ஃபார் இட் அப்படின்றது. இங்க எத்தனை ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா 1200 பிளஸ் இருக்கு. ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கே நிறைய கஷ்டப்படுவாங்க. சில பேர் நிறைய பேர் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஐயோ எப்போ இது வந்து நாட் நிறைய பேர், the person who has invented that. Okay, so next is 30 days 100% customer satisfaction guarantee. நிறைய பேர் வந்து 30% 30 days அந்த ஒரு ப்ராடக்ட் சும்மா ஒரு டெய்லியா இருக்கட்டும் இல்ல வேற ஏதாவது ப்ராடக்டா இருந்தாலும் 30 days கூட யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நிச்சயமா they'll be satisfied with that particular product. இன்னும் இதோட ஒரு நல்ல விஷயம் சொல்லணும்னா 30% நீங்க ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு பிடிக்கல, வெரி லீஸ்ட் ஆஃப் த திங்ஸ் டைம்ஸ் ஹேப்பன்ஸ் தட் உங்களுக்கு பிடிக்காம போகும். அப்படி பிடிக்காம உங்களுக்கு அது போயிடுச்சுன்னா நீங்க வந்து அதை வந்து கொடுத்துடலாம், திரும்ப ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய காசு உங்களுக்கு திரும்ப வந்துடும், நீங்க ப்ராடக்ட் திரும்ப கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இந்த மாதிரியான பெனிஃபிஷியல் திங்ஸ் எல்லாம் மற்ற கம்பெனிஸ்ல இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஓகே, மத்த கம்பெனிஸ்லயும் மத்த பிசினஸ்லயும் நம்ம பிசினஸ்லயும் என்ன ஒரு டிஃபரன்ஸ்? நீங்க இப்ப நார்மலா ஒரு பிசினஸ் பண்ண போறீங்கன்னா அதுலயும் இப்ப இந்த பிசினஸ்லயும் என்ன டிஃபரன்ஸ் நான் சொல்றேன். மத்த பிசினஸ்லாம் யூ ஹேவ் டு டூ ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் டைம் அண்ட் மணி. கண்டிப்பா நிச்சயமா நீங்க ஏதாவது ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்க பெருசா ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க டெஃபினட்டா பெரிய ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், டைமா இருக்கட்டும் பணமா இருக்கட்டும், ரெண்டுமே. ஆம்வே பிசினஸ் பத்தி பாத்தீங்கன்னா லோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் மணி அண்ட் டைம், which is really true. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ரிக்வயர்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா சிலவங்க எல்லாம் இப்ப சும்மாவே நான் ஒரு பிசினஸ் பண்ணணும்னா எனக்குன்னு ஒரு கேபின் வேணும், எனக்குன்னு டேபிள் சேர், எனக்குன்னு சில திங்ஸ் வேணும், ரிக்வயர்மெண்ட்ஸ்ன்னு எனக்கு அதிகமா யாரா இருந்தாலுமே அது இருக்கும். ஆனா இங்க அப்படி கிடையவே கிடையாது. யூ கேன் சிட் wherever you want, you can sit at home and work, you can sit at your park, anywhere you can sit and work. There is no need of infrastructure. Here is all legal formalities are required, license are required மத்த business ஆரம்பிச்சா. இங்க அப்படி எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நிறைய பிசினஸ் வரும்போது நான் இதை வந்து அடிச்சு தூக்கணும், ஐ மீன் சாரி, நான் இதை விட பெஸ்டா பண்ணும், அந்த பிசினஸ் பத்தி நிறைய ஒரு காம்படிஷன் மாதிரி ஆயிடும்.
என் பிசினஸ் நல்லா இருக்கணும் அந்த பிசினஸை விட. சோ இந்த மாதிரியான நிறைய பிசினஸ்ல இருக்கும். ஆனா இதுல எப்படின்னா உங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் கிடைக்குது, BWW which is Brit Worldwide. அதோட சப்போர்ட் சிஸ்டம் கிடைக்குது. யூ ஜஸ்ட் நீட் டு ஃபாலோ இட் அண்ட் they'll கைட் யூ. மத்த பிசினஸ்ல எல்லாம் நோ மென்டர்ஷிப் ப்ரோக்ராம், யாரும் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறது கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த டார்கெட்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். இந்த இந்த டாஸ்க் நீங்க முடிக்கணும், இவ்வளவு நேரத்துக்குள்ள நீங்க முடிக்கணும், அவ்வளவுதான். அவங்க அவ்வளவு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா in this business you have a mentorship program, 100% risk. Obviously if you invest a huge amount of money and time, nobody can assure you for an no risk, right? So 100% risk இருக்கும். இங்க எப்படின்னா ரிஸ்கே கிடையாது. பிகாஸ் நீங்க ஒர்க் பண்றது வந்து with the support of a BWW, உங்க mentors இருக்காங்க. So there's nothing to worry here. Depends upon market condition. Market conditionல depend ஆகும். அதாவது மேல போறது கீழே போறது, it fully depends upon market condition. இங்க அப்படி கிடையவே கிடையாது. It is full proof of time and market condition. I'll go with the profile of the Amway. ப்ராடக்ட்ஸ் எத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்குன்றதுடைய பேர் கொடுத்துருக்காங்க. லைக் நியூட்ரிஷன் அண்ட் வெல்னஸ் இருக்கு, பியூட்டி அண்ட் ஸ்கின் கேர் இருக்கு, பர்சனல் கேர் இருக்கு, ஹோம் கேர். நிறைய அவங்களுக்கு ஏத்த ரேஞ்ச்ல இருக்கு. சிலவங்க வந்து ரொம்ப ஃபிட்டா இருப்பாங்க, ஸோ அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன்ஸ் இருக்கு. சிலவங்க எங்களுடைய ஊர்ல அக்ரிகல்ச்சர்ல வேலை செய்யறாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு அக்ரிகல்ச்சரலுக்கு தனித்தனி ப்ராடக்ட்ஸ் இருக்கு. சிலவங்க வந்து நல்லா எனக்கு குக் பண்ணும், எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா அவங்களுக்குன்னு குக் வேர் இருக்கு. ஸோ அவங்கவுங்க ரேஞ்சுக்கு இருக்கு. இதுல நிறைய நிறைய ரேஞ்சஸ் இருக்கு. We are proud to be a number 1 in the world in direct selling. Direct sellingல நாங்க number 1ல இருக்கிறோம். நியூட்ரிஷன் அண்ட் வெல்னஸ், அதாவது நியூட்ரலைட் ப்ராடக்ட்ஸ்னு இருக்கு. பியூட்டில பாத்தீங்கன்னா 2 ரேஞ்ச் இருக்கு, ஆர்டிஸ்ட்ரி அண்ட் ஆட்டிடியூட். கிச்சன் வேர்ல என்னன்னா ஆம்வே இருக்கு, ஏர் பியூரிஃபை சிஸ்டம்ல அட்மாஸ்பியர் இருக்கு. ஓகே, அதாவது நான் BWW சொன்னேன்ல, அந்த BWW வந்து பிசினஸ் ட்ரைனிங் அண்ட் எஜுகேஷன் அவைலபிள். அதாவது அது என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணுதுன்றது காமிச்சிருக்காங்க. கோச்சிங் அண்ட் மென்டர்ஷிப் கொடுக்கும். அது the people who are your mentors, who are your leaders will teach you, will give you a coaching how to do the business. அவங்க உங்களுக்கு கைடு பண்ணுவாங்க. மொபைல் ஆப்ஸ் அண்ட் ஆன்லைன் ரிசோர்சஸ், அதாவது எவ்ரிபடி has an Android phone, ஸோ அவங்களுக்கான ஆன்லைன் ஆப்ஸ் இருக்கு, அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஒரு நிமிஷம். ஆன்லைன் ஆப்ஸ் இருக்கு, அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, சாரி. பிசினஸ் கான்ஃபரன்சஸ் இருக்கு. பிசினஸ் கான்ஃபரன்சஸ்ல என்னன்னா வந்து பீப்புள் ஹூ ஆர் சக்சீடட் இன் திஸ் பிசினஸ், சக்சஸ் ஆகுனவங்க வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்கும். கான்ஃபரன்ஸ் இருந்தா உங்களுக்கு ஒரு பூஸ்டப் கிடைச்சிட்டே இருக்கும். அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரீமிங் ஆடியோஸ் அண்ட் வீடியோஸ், நம்ம லீடர்ஸ் ஹூ ஹேவ் சக்சஸ்ட் அவங்களுடைய வீடியோஸ் ஆடியோஸ் எல்லாம் நீங்க கேட்டா உங்களுக்கு தெரியும் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு மேல வந்திருக்காங்க, என்னென்ன சுச்சுவேஷன்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் கேட்கும் போது எங்கேயோ somewhere you will feel that yeah, I can also do this. So these gives us a boost up. ஸோ இது என்னதுன்னா பாத்தீங்கன்னா பிசினஸ் பிளாட்ஃபார்ம், அதாவது IBOன்றது நீங்க தான். உங்க லெஃப்ட் அண்ட் ரைட்ல ஆம்பியும் BWWவும் இருக்கும். நீங்க சிம்பிளான 3 விஷயம் பண்ணணும். ஒரு ப்ராடக்ட்ஸ் வாங்கணும், which is ப்ராடக்ட்ஸ், என்ன ப்ராடக்ட்ஸ் இருந்தாலும் you have to shop, you have to share, people should be awareன்றனால you just keep awareing people about the products and learn. அதாவது டூப்ளிகேஷன், நீங்க வந்து அதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க வாங்கணும், நீங்க ஷேர் பண்ணணும், நீங்க அதை இன்னும் புரிஞ்சுக்கணும். யூ ஷுட் லேர்ன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் யூ வில் பி லைக் ஓகே, திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். the manufacturer is manufacturing a small product. சும்மா சொல்றேன், ஒரு ப்ராடக்ட் வந்து 40% ஒரு ப்ராடக்ட் அவங்க மேனுஃபேக்சர் பண்றாங்கன்னா 60% வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சேனலும் அட்வர்டைஸ்மெண்ட்டும் எடுத்துக்கிறாங்க, which is 30-30. லைக் நம்ம எத்தனை அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பாக்குறோம் டிவில, நியூஸ் பேப்பர்ஸ்ல. சோ இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அது ஒரு 60% எடுத்துக்கிறாங்க. சோ அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு 100%ல கிடைக்குது, which is நான் 100 ரூபாய் ப்ராடக்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன், 100 rupees ப்ராடக்ட் 100 rupeesல உங்களுக்கு கிடைச்சிருக்கு. 40 rupees for manufacturing, 60 rupees for distribution channels and advertisement. I'm just giving an example which is for rupees, in a rupees things I'm saying. உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் எவ்வளோ 100 rupeesல கிடைச்சிருக்கு. ஆனா இங்க if you're purchasing product, what actually is happening here is manufacturing is 40 rupees
அண்ட் உங்களுக்கு என்ன அந்த ப்ராடக்ட் 60லே கிடைக்குது. ஆஸ் அ உங்களுக்கு நீங்க ஒரு கன்சியூமராவும் டைரக்ட் செல்லராவும் அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்றீங்க. மூணே 3 விஷயம் தான் நீங்க பண்ணணும். யூஸ், ரீட்டைல் அண்ட் டீம் பில்டிங். இந்த 3 விஷயம் நீங்க பண்ணணும் இதுல. அதாவது அந்த அதே மாதிரி தான் ப்ரொசீஜர் மேனுஃபேக்சரிங்லாம் இருக்கு. ஆனா இங்க டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு டைரக்டாவே அந்த ஒரு பர்ட்டிகுலர் ப்ராடக்ட் 60% கிடைக்குது. நார்மலான கஸ்டமர்ஸ்க்கும் ஸ்மார்ட் கஸ்டமர்ஸ்க்கும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்குன்னு பார்க்க போறோம். நார்மல் கஸ்டமர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு குட் ப்ராடக்ட் வாங்குறாங்க, ஒரு நல்ல ப்ராடக்ட் வாங்குறாங்க. பட் கமிங் டு ஸ்மார்ட் கஸ்டமர் அவங்க என்ன பண்றாங்கன்னா வேர்ல்டு கிளாஸ் பேட்டன்ட் அண்ட் பிராண்டட் ப்ராடக்ட் வாங்குறாங்க. அதாவது சும்மா கிடையாது, இது வந்து வேர்ல்டு கிளாஸ் ப்ராடக்ட் வாங்குறாங்க அவங்க. சிலவங்க சொல்லுவாங்க இது வந்து ஆம்வேல இருக்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தட் இஸ் கால்ட் காஸ்ட் எஃபெக்டிவ், விச் இஸ் நம்ம மத்த ப்ராடக்ட்ஸ்லாம் மத்த கன்சியூமர்ஸ்லாம் ஒரு நார்மல் காஸ்ட்ல ஒரு ப்ராடக்ட் வாங்குறாங்க. பட் ஆம்வே கஸ்டமர்ஸ் ஆர் கெட்டிங் காஸ்ட் எஃபெக்டிவ் ப்ராடக்ட்ஸ். நோ மணி பேக் கேரண்டி. நீங்க இங்க வந்து ஒரு விஷயம் வாங்கிட்டு போறீங்களா, இஃப் ஐ கேன் கிவ் an எக்ஸாம்பிள் ஆஃப் சம்திங் லைக் கப்படே தோன்கா Surf Excel. I can give an example of Surf Excel. If you're getting Surf Excel and நீங்க வாங்கிட்டீங்க, உங்களுக்கு அது பிடிக்கலனா நீங்க திரும்ப வந்து அது கொடுத்தீங்கன்னா அவங்க வாங்க மாட்டாங்க. டெஃபினட்டா யாரா இருந்தாலும் வாங்க மாட்டாங்க. பட் இங்க என்னன்னா வந்து 100% satisfaction money back guarantee. இங்க உங்களுக்கு ஒரு மணி பேக் கேரண்டி கிடைக்கும். உங்களுக்கு 30% நீங்க as I said you 30% நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது பிடிக்கலனா நீங்க அது திரும்ப கொடுத்துக்கலாம். மோஸ்ட் கெமிக்கல் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் அதே. மத்ததெல்லாம் இங்க பாத்தீங்கன்னா biodegradable and eco-friendly products are here. No personalized service. No one is gonna teach you, or no one is gonna say give you any kind of awareness how to use the product or how it actually works. யாரும் உங்களுக்கு அங்க சொல்ல மாட்டாங்க. அங்க இருக்கும், நீங்க வாங்கிட்டு பில் பே பண்ணிட்டு வரீங்க அவ்வளவு. that is what you are doing. But here what you're doing is personalized service and awareness. உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்ட பத்தி பெனிஃபிட்ஸ் கொடுப்பாங்க, பெனிஃபிட்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து இதுக்காக யூஸ் பண்றது, இது இப்படி யூஸ் பண்றது, அதாவது அந்த அவேர்னஸ் வந்து இங்க கொடுப்பாங்க. மத்த பிசினஸஸ்லாம் மத்த கன்சியூமர்ஸ் which is நார்மல் கன்சியூமர்ஸ்லாம் நோ பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்களுக்கு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பே இல்லை. நீங்க போறீங்க, நீங்க வாங்குறீங்க, நீங்க வரீங்க. தட்ஸ் ஆல். தட் இஸ் வாட் த ரோல் இஸ் பீன் பிளேட் தேர். இங்க எப்படின்னா பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, பிக் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் ஹியர். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் ரிமைன்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர். நீங்க வாங்குறீங்க, அது ஒரு எக்ஸ்பெண்டிச்சராவே போயிடுது. ஆனா வந்து எக்ஸ்பெண்டிச்சர் பிகம்ஸ் an இன்வெஸ்ட்மெண்ட். அது நீங்க வாங்குறது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்டா மாறிடுது. இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் இன்சென்டிவ் ஷெட்யூல் வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது ட்ரேட் டிஸ்கவுண்ட் எவ்வளோ, கஸ்டமர் சேல்ஸ் இன்சென்டிவ்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் போனஸ், ஒரு பெர்சென்ட்டும் இதுல கொடுத்திருக்காங்க. ஒன்ஸ் யூ கெட் இன் டு த பிசினஸ், your mentors, the people who have joined you will explain you more easily, because நீங்க ஒரு இந்த பிசினஸ் குள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு இது இன்னும் கிளியரா புரியும். அதாவது இத்தனை லெவல்ஸ் ஆகிய which is பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் ஷெட்யூல். இது லெவல்ஸ் இதுல கொடுத்திருக்காங்க. அதோட பாயிண்ட்ஸ் which is பிவியும் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க, டிஏபியும் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அதாவது நீங்க 3%க்கு வரணும்னா உங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ் வேணும். அதுக்கான எத்தனை பர்ச்சேசிங், எவ்வளவு நீங்க வந்து எவ்வளவு கொடுத்துட்டு நீங்க ப்ராடக்ட்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். அதாவது if this is 21,000, it is not like you have to pay that 21,000 for yourself for buying. No, it's all about team building. As much as you'll build the team, people will get aware of particular products, they'll buy. And I'm just saying ki a lot of people will be there who will be thinking, oh my god, for 3% I have to give first 21,000 and I'll get 200 PV and then I'll be in the third 3%. It's not like that. It's all about team building. As I said you use retail and team building. So so here what is you're going to do is you're gonna build your team. All the percentage I have been given here. At the same time PV, which is point value, and the DAP has given. So ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒரு ப்ராடக்ட் 117க்கு நீங்க அதோட எம்ஆர்பி ரேட்டா இருந்துச்சுன்னா நீங்க இதுல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 10% ஆஃப்ல கிடைச்சா 105ல கிடைக்கும். ஒரு பிவி இஸ் ஈக்குவல் டு 80. பிசினஸ் வேல்யூ வந்து 80 rupees. அதாவது ஒரு பிவிக்கு யூ ஹேவ் ஒரு கால்குலேஷன் கொடுத்திருக்காங்க. ஒரு பிவி இஸ் ஈக்குவல்ஸ் டு 80 rupees. நெக்ஸ்ட் ஓகே, இது வந்து பிசினஸ் கால்குலேஷன் கொடுத்திருக்காங்க. நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு 100 பாயிண்ட்ஸ் பண்ணிட்டேன். எனக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்ல பிடபிள்யூடபிள்யூவும் ஆம்பியும் இருக்கு. அவங்க சொல்றதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணி ஒரு 100 பிவி நான் கிரியேட் பண்ணிட்டேன். இட் கேன் பி நான் யூஸ் பண்ணிருக்கலாம், நான் வித்துருக்கலாம், விச் இஸ் சேல் பண்ணிருக்கலாம், அவர் யூஸ் பண்ணிருக்கலாம். நான் ஒரு 100 பாயிண்ட்ஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்குது, ட்ரேட் டிஸ்கவுண்ட்டும் கிடைக்குது, கஸ்டமர் சேல்ஸ் இன்சென்டிவ்ஸும் கிடைக்குது. ரெண்டுத்தையும் சேர்த்து உங்க அக்கௌண்ட்ல
for this person, for this thing I'm saying 1400 உங்களுக்கு வந்திருந்தா அதே ப்ரொசீஜர் தான் நான் இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லி கொடுக்குறேன். as I said you shop shop as I said you learn and you should learn which is called duplication. உங்களுக்கு நீங்க உங்க கீழ இருக்கிறவங்க ஒருத்தவங்களுக்கு நீங்க duplication சொல்லி தரீங்கன்னா அவங்க ஒரு 100% பண்றாங்கன்னா அவங்க ஒரு 100 நீங்க ஒரு 100 200 ஆகுதா, நீங்க ஒரு 3% ஒரு லெவலுக்கு வந்து வரீங்க, பெர்ஃபார்மன்ஸ் லெவல் உங்களுக்கு 3 ஆகுது. சோ ஒரு லெவலும் நீங்க போக போக உங்க இன்கம் வந்து டோட்டல் இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். 6%க்கு பாத்தீங்கன்னா நான் சொல்லி கொடுத்தேன், ஒருத்தவங்க கிட்ட சொல்லி கொடுத்தேன், அப்புறம் I will teach more people. It's all about team building and duplication. நீங்க வந்து எவ்வளவு நீங்க டிக்னிட்டியா ஒர்க் பண்றீங்க, எவ்வளவு லாயல்ட்டியா நீங்க ஒர்க் பண்றீங்க, நீங்க மேல ஏறதை விட நீங்க உங்க டீமுக்கு வந்து நீங்க சொல்லி கொடுத்து அவங்களுக்கு புரிய வச்சு இந்த டீமை இன்னும் ஸ்ட்ராங்கா பில்ட் பண்றது தான் இந்த பிசினஸ் இஸ் அபவுட். Some people will be like, is it like a chain system? It's not at all. If you will work, you will learn. நீங்க நினைப்பீங்க, நிறைய பேருக்கு என்கிட்ட கேள்வி கேட்டாங்க, எனக்கு கீழே இருக்கிறவங்க ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்க ஒர்க் பண்ணா எனக்கு காசு வருமா? அப்படி கிடையவே கிடையாது. அவங்க ஒர்க் பண்ணா அவங்களுக்கு தான் வரும். லாட் ஆஃப் பீப்புள் ஹேவ் திஸ் கொஸ்டின். சோ இப்ப நான் சொன்ன மாதிரி 6%க்கு வந்துட்டாங்க. 6%க்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும், which is டோட்டல் போனஸ், பெர்ஃபார்மன்ஸ் போனஸ், டோட்டல் பாயிண்ட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். 15%ல சேம் ப்ரொசீஜர் இஸ் டன். அதே இப்ப நான் என்னுடைய செகண்ட் லெக்ல வந்து நான் இன்னும் 2-3 பேரை ஜாயின் பண்றேன்னா நான் மேல ஏறிட்டே போவேன். பிகாஸ் ஈவன் யூ ஹேவ் டு ஒர்க், நீங்களும் ஒர்க் பண்ணுவீங்க, உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஆல் டீம் பில்டிங் இன்னும் ஸ்ட்ராங்கா அந்த சிஸ்டமோட நீங்க ஒர்க் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்க இன்கம் லெவல் வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டே போகும். நீங்க பாக்கலாம் கீழே which is 42,440 கொடுத்திருக்காங்க, which is your total income. நெக்ஸ்ட் வந்து 21%லயும் சேம் திங் இஸ் ஹேப்பனிங் ஹியர். It's all about team building. எத்தனை பேர் உங்களுக்கு கீழே மட்டுமே 151 people will be working. உங்களுடைய அந்த டீம் whole teamல 151 people will be working. தாராளமா ஆட்டோமேட்டிக்கா you'll just go to 21% and your all the total performance bonusம் சரி, உங்க core incomeம் சரி, எல்லாமே வந்து add ஆயிட்டு your total income will be as it is given 1,91,940 and yearly income will be 23 lakhs. நெக்ஸ்ட் வந்து அந்த 21%க்கு போறீங்களா, உங்களுக்கு கீழே இருக்கிற 3 பேர் அட்லீஸ்ட் ஒரு 3 பேர் கூட ஒரு 21%க்கு வந்துட்டாங்கன்னா you will be said as a founder emerald. உங்களுடைய டோட்டல் இயர்லி இன்கம் பாத்தீங்கன்னா 35 to 40 lakhs இருக்கும். இது 21%. ஆனா இதுல 3 பேர் தான் 21% வந்திருக்காங்க. மீதி பாத்தீங்கன்னா 15, 9, 6ன்னு இருக்காங்க. அவங்களும் 21க்கு வந்துட்டாங்கன்னா நீங்க வந்து ஃபவுண்டர் டைமண்ட் அப்படின்ற ஒரு பேர் உங்களுக்கு வரும். ஸோ அந்த ஃபவுண்டர் டைமண்ட்க்கு எப்படின்னா வந்து உங்களுடைய டோட்டல் இன்கம் இயர்லி இன்கம் பாத்தீங்கன்னா 80 lakhs to 1 crore உங்களுடைய இன்கம் ஆயிடும் இது. ஸோ யூ கேன் திங்க், நீங்க ஒண்ணுமே இதுல பண்ண தேவையில்ல. இட்ஸ் ஆல் அபவுட் டீம் பில்டிங். நீங்க நிறைய உங்களுடைய மென்டோர்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க, எந்தெந்த நேரத்துக்கு எப்படி நீங்க பண்ணணும். நிறைய டீச்சிங் லைக் ப்ரோக்ராம்ஸ் வில் பி கண்டக்டட் ஹியர். இட்ஸ் ஆல் அபவுட் டீம் பில்டிங் அண்ட் just you have to focus that. நிறைய பேர் கேட்பாங்க இந்த மாதிரி, நான் வந்து எனக்கு டைமே இல்ல, நான் எப்படி என்னுடைய டைம் இதுக்கு கொடுக்கறது, என்கிட்ட வந்து சுத்தமா டைம் இல்ல, இதுக்கு நான் எவ்வளவு டைம் கொடுக்கணும் அப்படிலாம் உங்களுக்கு எந்த ஒரு டார்கெட்டும் இதுல கிடையவே கிடையாது. இட்ஸ் ஆல் அப்பான் யூ, த வே யூ ஒர்க், த திங்ஸ் நீங்க எவ்வளவு இதுக்கு கொடுக்குறீங்களோ இம்பார்ட்டன்ஸ் அவ்வளவோ திஸ் வில் கிவ் யூ இம்பார்ட்டன்ஸ். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல காமிச்சது லாஸ்ட் ஸ்லைடுக்கு வந்துட்டேன். அதாவது ட்ரீம்ஸும் ஃபுல்ஃபில் ஆகுது, வேல்யூஸும் ஃபுல்ஃபில் ஆகுது. நீங்க உங்க ட்ரீம்ஸை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு எங்கேயும் போவேன்னா உங்க ஃபேமிலி கூட இருந்துட்டு நீங்க இதெல்லாம் பண்ணிக்கலாம். நீங்க நினைச்ச மாதிரி வாழ்க்கை வாழலாம். உங்க லைஃப் ஸ்டைல், உங்களுடைய சில்ட்ரன்ஸோட எஜுகேஷன்ஸ், எவ்ரிதிங் வில் பி you'll get everything without sacrificing anything. இதுல நீங்க எதுவுமே சாக்ரிஃபைஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா இட்ஸ் நாட் லைக் இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்க பிசினஸ், கரண்டா பண்ணிட்டு இருக்க பிசினஸ்ல நீங்களே யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் என்னெல்லாம் லூஸ் பண்ணிட்டு இருக்கேன், என்னுடைய ட்ரீம்ஸை நான் ஃபுல்ஃபில் பண்ணணும்னா என்னெல்லாம் நான் லூஸ் பண்ணி ஆகணும். ஆனா இஃப் யூ வில் ஜஸ்ட் ஜாயின் திஸ் பிசினஸ், ஹோப்ஃபுல்லி ஐ கேன் சே தட் வித்வுட் சாக்ரிஃபைசிங் எனி ஆஃப் த திங்ஸ் யூ கேன் சக்சீட். இது வந்து உங்களுக்கு நிறைய பேர் கேட்பாங்க, நான் வந்து ஒரு 4 மாசம் ஒர்க் பண்ணலாமா? திஸ் இஸ் நாட் லைக் அ பார்ட் டைம். இது எப்படின்னா நீங்க 6 months to 5 yearsக்குள்ளன்ற ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி இதை ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது புரியும். சில பேர் வந்து 1 yearலயே வந்து டைமண்ட் போயிருக்காங்க, சில உங்களுக்கு 17 years ஆயிருக்கு. இட்ஸ் ஆல் அப்பான் பெஸ்ட் டீம் பில்டிங். உங்களுக்கான பெஸ்டான பீப்புள் உங்க டீம்ல இருந்தாங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் கோ அப் வெரி ஈஸிலி. ஸோ இதோடைய பிளாட்டினம், டைமண்ட், எவ்ரிபடிஸ் மந்த்லி இன்கம் ஹேஸ் பின் ரிட்டன் ஹியர். per monthக்கு அவங்களோட இன்கம் இங்க எழுதியிருக்காங்க.
உங்க ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா வந்து உங்க ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆகுது, நீங்க பட்ஜெட் ஃப்ரீ ஷாப்பிங் பண்ணலாம், நினைச்ச மாதிரி வாழலாம். அதாவது எந்த பிசினஸ்லயுமே வந்து உங்களுக்கு குளோபல் ரெகக்னிஷனும், ஹெல்பிங் அதர்ஸும், லக்ஸூரியஸ் வெக்கேஷன்ஸும் இதெல்லாம் கிடைக்காது. ஃபாரின் ட்ரிப்ஸ்லாம் ரொம்ப ஹார்ட். பிகாஸ் நீங்க ஒரு வேலைக்கு போறீங்கன்னா டெஃபினட்டா நீங்க வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டே வந்து லேக்ஸ் கணக்குல போகும். சோ இங்க அப்படி எதுவுமே கிடையாது. நீங்க இதுக்கெல்லாம் ஓகே, எனக்கு இது பிடிச்சிருக்கு, அடுத்தது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, register yourself by giving. இதெல்லாம் நீங்க கொடுத்துட்டு plug yourself to BWW system to create a huge business. உங்க business நீங்க இன்னும் கொஞ்சம் பெஸ்டா ஆக்கணும்னா plug yourself to BWW system. Hope so everybody got, and thank you so much. That's all from my side. Sakit sir. Sakit sir, can I go with a demonstration? Yeah, yes, Deepak sir. Yeah, please. Okay. Hope mute. Okay. Hope you all can see my screen, like glass தெரியுதா? ஓகே, நான் இப்போ ஒரு குட்டி டெமான்ஸ்ட்ரேஷன் காமிக்க போறேன். அதாவது எஸ்டிபிக்கு அப்புறம் டெமோ இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஸோ நான் 2 கிளாஸ்லயும் கொஞ்சம் கொஞ்சம் தனியா எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து நார்மலா யூஸ் பண்ற வெளியில யூஸ் பண்ற டிட்டர்ஜென்ட், ஐ மீன் லைக் துணி துவைக்கிறதுக்கு ஒரு சர்ஃப் எக்ஸல் வச்சிருக்கேன் இப்போதைக்கு. ஆக்சுவலி ஐ ஆம் கோயிங் டு மிக்ஸ் திஸ். நான் கொஞ்சம் இந்த தண்ணியில இதை போட்டுட்டேன். இது வந்து SA8. ஓகே, நான் இதுல போட்டுட்டேன். இதை மிக்ஸ் எவ்வளவுதான் இதை மிக்ஸ் பண்ணாலும் இதுல உள்ள இருக்கிறது வந்து டிசால்வ் ஆகவே ஆகாது. ஹோப் யூ கேன் see இது நான் எவ்வளவு பண்ணாலுமே ஆகாது. I will in this at the same time இது SA8. This is a detergent. நான் இதை கொஞ்சோண்டு தான் இதுல ஊத்துவேன். ஓகே, ஸோ அதாவது இது வந்து லிக்விட் ஃபார்ம்ல இருக்கறனால அது மிக்ஸ் ஆயிடுச்சு. இது வந்து நீங்க எவ்வளவுதான் நீங்க மிக்ஸ் பண்ணாலும் அது மிக்ஸே ஆகாது. இதோட இன்னொரு விஷயம் சொல்லணும்னா வந்து நம்ம இதால வந்து எவ்வளவோ வந்து வாஷிங் மிஷின்லாம் வந்து வீணா போகுது. நிறைய பேரோட வாஷிங் மிஷின்லாம் வீணா போகுது. நம்ம அதுக்கான நிறைய செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அட் த சேம் டைம் ஸ்கின் அலர்ஜி எல்லாம் நிறையவே வருது. ஸோ இது எதனால வருதுன்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. த மெயின் ரீசன் இதுதான் மெயின் ரீசன். பிகாஸ் அது டிசால்வே ஆகல, அங்கங்க போய் நின்னுக்கும். இதால வாஷிங் மிஷின்ஸ் எல்லாம் வந்து வேஸ்ட் ஆயிடுது. அப்பப்ப நம்ம வந்து சரி பண்றதுக்காக போகும். சோ இப்ப நான் யூஸ் பண்ண போறது வந்து டர்மரிக் மஞ்சள். ஓகே, நான் ரெண்டுத்துலயுமே கொஞ்சம் கொஞ்சம் போடுவேன். சோ அதாவது டர்மரிக் வந்து அதோட கலரை என்னைக்குமே மாத்தவே மாத்தாது. பிகாஸ் இது உங்களுக்கு இதுல ஒரே நிமிஷத்துல உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிருக்கும். ஒரு நிமிஷம். அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் டிட்டர்ஜென்ட், நான் XYZ பிராண்டோட யூஸ் பண்ணது டிட்டர்ஜென்ட். இது போட்ட உடனே அதோட கலர் மாறிடுச்சு. இதோட கலர் போட்ட உடனே மாறிடுச்சு. பிகாஸ் அதுல அந்த அளவுக்கு அதுல நம்மள யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நல்லா தெரியாம அந்த அளவுக்கு இதுல வந்து கெமிக்கல்ஸ் இருக்கு. இது என்ன பண்ணுது, நம்ம உடம்பு நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்பவே ஸ்பாயில் பண்ணுது. இந்த விஷயம் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. சிலவங்க வந்து இதை வந்து நோட்டீஸும் பண்ணிருக்க மாட்டாங்க, ஆனா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
இதுவே இது பாத்தீங்கன்னா அது கலரே மாறல, அதே கலர்ல தான் இருக்கு. இங்க என்ன நடக்குதுன்னா இந்த தண்ணி நம்ம செடியில கூட ஊத்தலாம். சோ திஸ் இஸ் எக்கோ ஃப்ரெண்ட்லி. அண்ட் திஸ் இது இந்த ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன்லயே உங்களுக்கு தெரிய வரும் தட் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க ப்ராடக்ட்ஸும் நம்ம இப்ப டெய்லி ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்க ப்ராடக்ட்ஸ் எவ்வளவு ஹார்ம்ஃபுல்லா இருக்கு நம்ம ஸ்கின்க்கும் சரி. நம்ம யூஸ் பண்றப்ப வாஷிங் மிஷின் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கேன். அந்த வாஷிங் மிஷினும் எவ்வளவு காசு கொடுத்து நானே பாத்திருக்கேன். நாங்க எங்க வீட்லயே வந்து எவ்வளவோ காசு செலவு பண்ணிட்டு நாங்க சரி பண்ணிருக்கோம். என்ன ரீசன்னு தெரிய வரல. அதாவது ரீசன் இதுதான். இன்னும் கூடமே அது டிசால்வ் ஆகல. நான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், தெரியுதுன்னு நினைக்கிறேன். அதாவது டிசால்வே ஆகல, அது டிசால்வ் ஆகாது. ஏன்னா அது வந்து அதாவது அந்த அளவுக்கு அந்த ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் ஹேவ் பீன் மேட் ஆஃப். This was from all from my side. Thank you so much. Thank you so much for attending this session. Hope so it was useful for you all. If somebody wants to say something, can please unmute yourself and can say. Saket sir? Okay, I would encourage everyone to share their maybe the feedback or maybe if any query is there, because this was a tremendously energetic and extraordinary plan and the demonstration I could see. And if anyone is willing to share anything, I mean, this would be really pleasure. Hello, good evening all. This is Pankaj from Gurgaon. Awesome, Neha. Although the plan, though we know the business, but in a different language, listening a plan is a great opportunity to me. And बहुत ही अच्छी तरीके से आपने बताया. And I really appreciate your effort. बहुत ही बढ़िया. First time मतलब किसी different language में English और हिंदी के अलावा third language में कई plan सुना. That's really awesome and a great initiative by a young leader, Neha. Thank you so much, sir.